கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த அழகான வேலையை காண செய்த கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். இன்னைக்கு எத்தனையோ பேர் இந்த காணொலியை பார்த்து கொண்டு கண்ணீர் விட்டு கொண்டு இருக்கிறீங்க இல்லையா? ஆண்டவர் சொல்கிறார், அழாதே மகனே மகளே, நீ அழாதே. நாளைக்கு செலவுக்கு என்ன பண்ணுவோம், இன்னைக்கு நைட்டுக்கு சாப்பாடு என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையில பணம் இல்லாத ஒரு சூழ்நிலை, கடன்காரருக்கு என்ன பதில் சொல்லுவோன்னு ஒரு சூழ்நிலை, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில எளியவனா, எல்லாருனாலையும் மறக்கப்பட்டவனா ஒரு மூலையில உட்கார்ந்து குடும்பத்தோட சேர்ந்து அழுது கொண்டு இருக்கீங்கல்ல. இருந்தாலும் உங்களுடைய இருதயத்துல ஒரு ஓரத்துல தேவன் நமக்கு ஏதாவது செய்திடுவார், கர்த்தர் நமக்கு எப்படியாவது உதவி செய்திடுவார், எப்படியாவது நம்மளை உயர்த்திடுவார் அப்படிங்கிற ஒரு சின்ன நம்பிக்கை மாத்திரம் கர்த்தர் மேல நீங்க வைத்திருக்கிறீங்க இல்லையா? அந்த சின்ன நம்பிக்கை இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தரப்போகிறார். எப்படி மாற்ற போகிறார்? எப்படி இந்த சூழ்நிலை மாறும்? நான் ரொம்ப எளியவனாச்சே, என் கையில பணம் இல்லையே, பணம் இல்லைன்னு சொல்லி குடும்பம் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டாங்களே, பணம் இருந்தப்போ எல்லாருக்கும் நான் அவ்வளோ செலவு பண்ணனே, அவங்களெல்லாம் நான் பார்த்துக்கிட்டனே, நான் தாங்கினனே, வேலைக்கு போய் எல்லாரையும் நல்லா நான் சுகமா வைத்திருந்தனே, இப்போ இப்படி ஒரு சூழ்நிலை எனக்கு இருக்கிறதே. என்கிட்ட காசு இருக்கும்போது எல்லாரையும் நான் சுகமா பத்திரமா வைத்து கொண்டு பார்த்து கொண்டு இருந்தனே, இப்போ எதுவும் இல்லாத ஒரு சூழ்நிலையில என் மனைவி என் பிள்ளைகளை பாக்குறதே எனக்கு ரொம்ப கடினமா இருக்கு. என்னுடைய வாழ்க்கையில நான் அடுத்த கட்டமா என்ன செய்ய போறேன்னு தெரியாத ஒரு சூழ்நிலையா இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கர்த்தர் எனக்கு என்ன செய்வார்? கர்த்தர் என்னை எப்படி உயர்த்த போகிறார்? என்னை ஏளனமா பார்த்தவங்க முன்னாடி, என்னை எளியவன்னு சொல்லி பரியாசம் பண்ணவங்க முன்னாடி கர்த்தர் என்னை எப்படி உயர்த்த போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு தினந்தோறும் கர்த்தருடைய வார்த்தைக்காக செவியை திறந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க இல்லையா? தினந்தோறும் கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்து கொண்டு இருக்கீங்க இல்லையா? பாத்தீங்களா என் பின்னாடி எவ்வளவு ஒரு இயற்கையான சூழ்நிலை இருக்குதுன்னு சொல்லிட்டு, இது எல்லாமே ஆண்டவர் நமக்காக கொடுத்தது. ஓடுகிற தண்ணியா இருக்கட்டும், இல்ல மேல இருக்க பூச்செடிகள், மரங்கள், இது எல்லாமே கர்த்தர் நமக்காக உண்டு பண்ணினது. இங்க ஆண்டவர் முன்னாடி எல்லா பிள்ளைகளும் ராஜாக்கள் தான், நம்ம எல்லாருமே ராஜா வீட்டு பிள்ளைகள் தான். இருந்தாலும் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் எனக்கு கிடைக்கலையே, நான் எளியவனா, ஏழ்மையான நிலையில எல்லா நாளும் புறம்பே தள்ளப்படுகிற ஒரு சூழ்நிலையில இருக்கனே அப்படின்னு வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறீங்கல்ல. இன்னைக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தைய உங்ககிட்ட சொல்கிறார். என்னன்னு பார்க்கலாமா? எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதத்தின் புஸ்தகம் 9வது அதிகாரத்துல அதனுடைய 18வது வசனம் சொல்கிறது பாருங்க. எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவது இல்லை. பாத்தீங்களா? ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஒருபோதும் உங்களுடைய நம்பிக்கை கெட்டு போகாதான். உங்களுடைய இருதயத்துல ஒரு ஓரத்துல ஆண்டவர் மேல நீங்க நம்பிக்கை வைத்திருக்கிறீங்க இல்லையா? என்னுடைய ஆண்டவர் இந்த சூழ்நிலையை மாற்றுவார், நான் நிச்சயமாக உயருவேன், என்னை யார் யார் புறம்பே தள்ளினாங்களோ அவங்க முன்னாடி எல்லாம் கம்பீரமா ஆண்டவர் என்னை நிறுத்தி வைப்பாருன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறீங்க இல்லையா? அந்த நம்பிக்கை எதுவுமே வீண் போகாது என்று கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இன்னொரு வசனத்தை கூட பார்ப்போம். எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெரும் மூச்சு நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாயிருக்க பண்ணுவேன். ஆமென். எவ்வளவு நல்ல தேவன் பாத்தீங்களா? எளியவர்கள் சொல்லிட்டு உங்கள் மீது யாரெல்லாம் சிறுகிறார்களோ, உங்களை யாரெல்லாம் குட்டுகிறார்களோ, உங்களை யாரெல்லாம் தள்ளி வைக்கிறார்களோ, உங்களை யாரெல்லாம் ஏமாற்றி கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் மீது நான் சீருவேன் ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். வேற என்னங்க வேணும்? ஆண்டவர் இறங்கி இன்று உங்களுக்காக யுத்தம் பண்ண போறேன்னு சொல்றாங்க. அவங்க மேல நான் சீருவேன், உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொல்றாங்க. இன்னும் உங்களுடைய நம்பிக்கையை தளர விடாதீங்க. நிச்சயமா உங்களுடைய இந்த ஏழ்மையான நிலைமை ஒரு நாள் மாறும்.
கண்டிப்பாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதத்தின் உச்சியில கொண்டு போய் வைப்பார். நம்ம ஜெபிக்கலாமா? கண்களை மூடிக்கொள்ளுங்கள். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை சோதரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா, இன்று நாங்கள் எளிமையான சூழ்நிலையில் இருக்கிறோம் ஆண்டவரே. எளிமையானவன் என்றும் மறக்கப்படுவதில்லைன்னு சொன்னீங்களே தகப்பனே. ஆண்டவரே, எங்களை பரியாசம் பண்ணி எங்களை ஒதுக்கி வைக்கிறாங்க தகப்பனே. இந்த வானமும் இந்த பூமியும் நீர் படைத்தது ஆண்டவரே. அப்பா, இதில் இருக்கிற அனைத்துக்கும் ஆண்டவரே அப்பா அதிபதி நீங்க அப்பா. நீங்க ராஜா அப்பா. நீங்க ராஜா தகப்பனே. உம்முடைய பிள்ளைகள் நாங்கெல்லாம் ராஜா வீட்டு பிள்ளைகள் அல்லவா? எங்களுடைய குடும்பத்தின் சூழ்நிலைகளை நீர் அறிந்திருக்கிறீர் தகப்பனே. நீர் வாக்கு கொடுத்திருக்கிறீர் ராஜா. உன்னுடைய நம்பிக்கை வீண் போவதில்லைன்னு நீங்க சொல்லியிருக்கிறீங்களே தகப்பனே. நாங்க விசுவாசிக்கிறோம் ஏசப்பா. இன்னும் எங்களுடைய விசுவாசத்தை நாங்கள் பெருக்குகிறோம் ராஜா. ஆண்டவரே, எளியவனான என்னை நீர் உயர்த்துங்க தகப்பனே. நீர் உயர்த்துங்க ராஜா. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கிருபையாய் கொடுக்கும்படி தாழ்மையாய் கேட்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் அப்படி செய்ய போகின்ற காரியத்திற்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ராஜா. எளியவர்கள் என்றும் உம்மால் மறக்கப்படுவதில்லை என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களுடைய நிலையை மாற பண்ணினதற்கு, உயர்த்தினதற்கு உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.